வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி சண்டே. ஸோ எங்கேயாவது வெளில சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி எக்ஸிபிஷன் சொன்னாங்க. நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று February 7 ஸ்டார்ட்டுன்னு சொல்லி போஸ்டரில் போட்டிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எக்ஸிபிஷன் பார்க்க போகலாம். பொருட்காட்சி பார்க்க போகலாம். எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புது வீடு கட்டிகிட்ருக்காங்க. இந்த வீடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டோம். இந்த தடவை வேறு இடத்துல வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி சிம்பிள் தான் நினைக்கிறேன். டிக்கெட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டிக்கெட் என்று தெரியவில்லை, பார்ப்போம். கட்டணம் 30 ரூபாய். ரிசர்வ் டாடி 30 ரூபாவா? ஒரு ஆளுக்கு 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாம். இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ. மாறிலே தாஜ்மஹல். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து 5:30 மணிக்கு கிளம்புனோம். ஸோ வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 வீலரில் தான் வந்தோம். 30 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு 3 பேரும் உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போகிறதுக்குள்ளே மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை வந்து நிறையா கடைங்க இருந்தது. ஸோ ஷாப்பிங் பண்ணுற கடை, ஸ்நாக்ஸ் கடை, கேம் விளையாடுற மாதிரி கடை நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரிசர்வ் டாடிக்கிட்ட இந்த ஸ்பூன் வாங்கலான்னு சொன்னேன். நேபாளில் வந்து பாப்பா வந்து நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பூன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் ரிசர்வ் டாடி வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. எத்தனை ஸ்பூன் தெரில. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துலேயே வந்து கப்ஸு இருந்துச்சு. கலர் கப்பு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் வந்து 50 ரூபா நினைக்கிறேன். பிளாக் கப் வந்து ஒரு கப்பு 100 ரூபாவாம். இந்த கலர் கப் வந்து 2 100 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்க்கு ஏதாவது டாய் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே போனோம். இந்த கடைக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா திங்ஸ் இருந்துச்சு. ரிசப்க்கு ஏதாவது டாய் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா டாய்ஸ் இருந்துச்சு. பட்டு கார் வேண்டாம், இந்த தடவை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம்னு சொல்லிட்டு ரிசர்வ் டாடிகிட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்க்கு டாய் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரிசர்வ் டாடிகிட்ட கேட்டேன், நான் ஏதாவது வாங்கிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு. வாங்கு, ஆனால் 200 ரூபாக்குள்ளே தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில திங்ஸ் வாங்கினேன். பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் போல தான் தோணுது. பட் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட அவ்வளோக்கா அமௌண்ட் இல்லை. ஸோ ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டு வந்து ஹெவி தான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸிபிஷனில் வந்து ரேட்டு ஹெவியாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில ஷாப்பிங் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். கடை பாருங்கள், நிறையா கடை இருந்துச்சு. இந்த டால் கடையில் பாருங்கள், எது எடுத்தாலும் 100 ரூபான்னு போட்டிருந்துச்சு. பாப்பாவாக இருந்தால் இந்நேரம் வாங்கியிருப்பா. ஸோ பாப்பா வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போகும்போது ஒரே சேட்டை பண்ணியிருப்பா, எல்லா கேமும் விளாண்டுருப்பா, ஏதாவது ஷாப்பிங் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் இங்கே கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்னில் வந்து இந்த பெலூன் வந்து பிளாஸ்ட் பண்ணுற கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் நின்றுக்கிட்டு. அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வர வர எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரேட் வந்து 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இனிமேட்டுக்கு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த எக்ஸிபிஷனில் வந்து அவ்வளோக்கா ஷாப்பிங் கடைலாம் ஒன்றுமே இல்லை. ஒன்லி கேம், இந்த மாதிரி கேம் விளையாடுற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து நிறையா ஷாப்பிங் கடை அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு என்ன கேம் விளையாட போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் வந்து பெரிய ராட்டினம் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு பெரிய ராட்டினத்துக்கு போகலான்னு சொன்னேன். அவர் ஏற்கனவே எனக்கு பயமாக இருக்குது, நான் போகலன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். இல்லை, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காமெடி ஆகிடுச்சு. वीडियो ना निकल पड़ रहा सीधा बस। कोई भाव मैंने तो कमारी जाने वाले बंदे है माफी भाई मानता हूँ ये क्या मम्मा भाई को रहते वीडियो कहीं निकालो ना तोरो पहला मैंने बन दिया हूँ कहीं ना फोटो भाई को बंद कर satu bangga dah. ஃப்ரெண்ட்ஸ், கேம் விளாண்டுட்டு கீழே இறங்கிட்டு எனக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. இனிமேட்டுக்கு இந்த கேமுக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு செம்ம காமெடி பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த மேலேருந்து கீழே இறங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உயிரே போகுது. நானாக செம்மையாக கத்திட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த கிளிப்ஸ்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிஷப் வந்து இந்த ஜம்பிங் மாதிரி விளையாடுவாங்கள்ல குழந்தைங்க, அந்த மாதிரி விளையாட விடலாமான்னு சொன்னார். வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா தம்பி அழுதுட்டானா 50 ரூபா வேஸ்ட் ஆகிடும், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த சைடு போனால் பேய் வீடு ஃப்ரெண்ட்ஸ். பேய் வீடு
போயிருக்கீங்களா நீங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எங்களை செம்மையாக ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேய் வீடுன்னு சொல்லிட்டு 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோமா, உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருப்பு கலர் அந்த அறைக்குள்ளே போனால் உள்ளே போனால் வெளில தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பேய்கி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஹாரர் சவுண்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாவாம். அதுக்கப்புறம் ரிஷப் டாடி வீட்டுக்கு போகிறோம்ல, கடைசியில் அந்த கேம் விளாண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அவர் விளாண்டாரு, பாருங்கள் எப்படி விளாட்றாருன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த கேம் விளாண்டுட்டு போகலாம், 100 ரூபா தானே அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு இவர் விளாண்டாரு, அதுக்கப்புறம் நான் விளாண்டேன். இந்த கேம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு ரிஷப் டாடி விளாண்டாரு. ரிஷப் டாடி விளாண்டுட்டு என்ன ஜெயிச்சாருன்னு நீங்களே பாருங்கள். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டாடி எக்ஸிபிஷன் போனார்னா இந்த கேம் விளையாடாமல் அவர் வரவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி கேம் விளாண்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஒரு ஆசை. ஸோ நம்மளும் விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கேம் விளாடுறேன்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு 17 நம்பர் வந்துச்சு, எனக்கு 18 நம்பர். இந்த பால்ஸ்லாம் எங்கே போய் விழுதோ அந்த நம்பர்லாம் கடைசியில் ஆட் பண்ணி அந்த நம்பரில் என்ன கிஃப்ட் இருக்கோ அது கொடுப்பாங்க, அவ்வளோதான். டோட்டல் 6 பால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிபிஷன் போனீங்கன்னா இந்த கேம் விளாடலாம். எல்லா பால்ஸும் 6-6ல் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய கிஃப்டாக கிடைக்கும். பட் நம்மளுக்கு எங்கே விழுது? எனக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்டாக கிடைச்சிது. ஒரே சிரிப்பு. எக்ஸிபிஷன் சுற்றி பார்த்துட்டு விளையாண்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டி பார்க்கிங்கில் நிற்கிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு சில திங்ஸ் நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களுடைய எக்ஸிபிஷன் சூப்பராக போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஷாப்பிங் பண்ணதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஷாப்பிங்லாம் பண்ணல, ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். அங்கே வண்ண கலரில் மீன் தொட்டிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீன் ஒரு சைடு வளர்த்துருந்தாங்க. அது வீடியோவில் வந்துச்சா இல்லைன்னு தெரில. அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.